சொல்லுப்பா, அதான் சொல்லு, நம்புறீங்களா? சொல்லு. நடிப்போம் அப்படியே. வெரி ஹாப்பி வந்ததுக்கு. பட் சென்ட் ஜோசப் காலேஜில் இணைச்சதை பத்தி நிறைய வகையில கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேம்பஸ் வந்திருக்கேன். வெரி ஹாப்பி. நான் ஆக்சுவலி வந்ததுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். ஸோ நீங்க கொடுத்த எனர்ஜி அண்ட் சப்போர்ட் ஆரம்பமே பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ ஆல். இவர் யாருமா இவரு? ஆகாஷ். ஆனா ஆகாஷ்ன்றவர் யாரு? மனுஷனா இல்ல மிஷினாமா அவரு? எப்படி 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணு எப்படி மேய்க்கிறாரு தெரியல. இங்க எவ்வளவு தமிழ் ஃபேன்ஸ் இருக்கீங்க? இங்க எவ்வளவு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், நம்ம டான் பிக்சர்ஸ்ல இருந்து அடுத்தடுத்து அந்த அளவுக்கு லவ்லியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சினிமா மேல இருக்க பேஷன், அதாவது நம்ம ஆகாஷ் ப்ரோக்கு சினிமா மேல இருக்க பேஷன் தெரியும். பட் இவ்வளவு விஷயங்கள் ப்ரொடக்ஷனா அவர் பண்ணிட்டு இருந்தாலுமே அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது டைரக்ஷன் தான். உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இல்லாத காசு யாருக்கு எவ்வளவு கோடி காசு வேணாலும் இப்ப எல்லாரும் பேங்க்குக்கு போன் பண்றது இல்ல, ஏஞ்சலுக்கு தான் போன் பண்றாங்க. 50 கோடி 100 கோடி லட்சத்தெல்லாம் பேச மாட்டீங்களா? ஓ ஃபைன் ஃபைன். சரி அப்படியே நம்மளும் போவோம். ஏதாவது ஒரு பொருள் எடுத்து விட்டு ஒரு 5 கோடி வாங்கி ஓடுறோம். சரி, எதுமா உனக்கு ஈஸியா இருக்கு? ஆங்கர் பண்றது ஈஸியா இருக்கா இல்ல நடிக்கிறது ஈஸியா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்றதுனால அது கஷ்டம் அப்படின்றது கிடையாது. ஆக்டிங் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா ஆக்டிங் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இட்ஸ் வெரி நைஸ். தம்பி என்ன அங்க ஒன்றும் சிறிது நேரத்தில் அந்த டான் 4 டைட்டில் என்ன அப்படின்றத பாருங்க. ஓகே, டைட்டில் டீசரை பார்த்துடலாமா? ஓகேன்னு சொல்றியா? சொல்லுனே இப்போ இருக்க ஒண்ணு கேன்டீன் ஐஸ்கிரீம் இருக்கா? ஓடுறாம்பா ஒரு பையன் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு. சரி, டீசர் ஒண்ணு பார்த்துடலாமா? ஓகே, தேங்க்யூ சோ மச். நன்றி பிரதர். பல காதலை நீங்க சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா பல காதல் இல்ல, எல்லா காதலுமே சேர்த்து வச்சிருக்காங்க. சரி, இந்த படத்துல நீ யூஎஸ் போறியா? ஆனா நீ யூஎஸ் போறியா இல்ல அதனால இந்த படத்துல நான் யூஎஸ் போறேன்னு போறியா? ஆமா, ஆக்சுவலி இந்த படத்துல ரொம்ப எக்ஸைட்டடா நாங்க அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். ஹீரோ அங்க இருக்காருல்ல, அப்ப நானும் அங்கதான் இருப்பேன்ல. கண்டிப்பா யூஎஸ் போற ஒரு போர்ஷன் இருக்கு. ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு, நானும் அங்கதானே போறேன், யூஎஸ் போறேன். ஓ, அப்ப யாரும் படத்துல வேலை செய்யற பத்தி பேச மாட்டீங்க, யூஎஸ் போறப்ப இப்ப உங்களுக்கு ஒரு இது. ஒரு காதல் பிரச்சனைனா என்ன யூஎஸ்? நம்ம பசங்க நிலாக்கே போவானுங்க இல்லையா? அப்ப இந்த பஞ்சு யூஎஸ்ல வச்சிருக்கலாம். அந்த ஒரு கூட்டத்துல சொல்றான், நிலா நைட் காலைல போயிருந்தே என்ன பண்றது? சரிப்பா, ரொம்ப நன்றி. ஆனா ஓகே, வந்ததுக்கு வீடியோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. திருப்பி கூப்பிடுவோம், திருப்பி விடுவீங்க. ஓகே, எல்லாருக்கும் பசங்க காத்துட்டு இருக்காங்க உங்களோட ஹாய்க்காக தான். வணக்கம் சென்னை. சரி, நீங்க எப்படி தமிழ் தெரியாதுங்க. தமிழ் தெரியாது, தமிழ்ல சொல்லுமா அந்த பொண்ணு? சரி, கொஞ்சம் ஓகே. நீங்க 2K கிட்டா 90s கிட்டா? ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற, பசங்க எல்லாம் வேற அவளா காத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க? you're a 90s kid. ஓகே, நீங்க? ஓ, हिंदी में बोलो.
आपके आप 90s किड है और 2K किड है 90s kid. 90s किड வெரி நைஸ் ஓகே எப்படி ஹிந்தில பேசணும் பாத்தீங்களா சரி 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன 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 சொன்ன அவங்க 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தாங்க அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. சரி உங்க 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 ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா என்ன கிட்ட வச்சு பேசுங்க தெரியும் நிறைய என்ன பண்ணாரு அவரு எதனால அவருக்கு அது மாதிரி பேர் வந்துச்சு ரொம்ப பெரிய ஹீரோ இவரோட அப்பா வேற அது தெரியும் அது தெரியும் அவரு அவர் என்ன பண்ணாரு எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு அந்த படத்தினால தான் அவங்க இதயம்னா இதயம் ஓகே இந்த சிஇஓ சிஇஓ ஆஃப் ஜோனிங் அவுட்டா எதுக்கு வை தட் நேம் because I zone out a lot. அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவீங்களா ஜோன் அவுட்னா முதல்ல என்ன ஓஹோ ஆனா ஜோன் அவுட் ஆகிறத பத்தி நீங்க எதுவும் புரியுங்க வேணா இங்க இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் பேஸ் தான் ஓகே டீசர் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ரொம்ப செம்மையா இருக்கு செம்மையா இருந்ததா சரி நீங்க எப்படி லைஃப்ல வந்து எந்த சைடு வந்தது இல்ல சோ அப்படியே ஒன் சைடா நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே ஒரு கிரஷ் கூட இருந்தது இல்லையா வந்தது ஸ்கூல் டைம்ல ஆனா சொல்லிட்டீங்களா சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட இல்ல சொல்லல ஒண்ணும் சொல்லல. ஏன் அப்படியே சொல்ல முடியல சரி ஓகே இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing Kaman's pair in the movie. And அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ட் தென் our director சார் ஆகாஷ் அதர்வா எல்லாம் நல்ல டீமோட ஒர்க் பண்றப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு ஸோ யா ஓகே ஹவ் அபௌட் யூ your experience in the movie I am very happy that I got this opportunity and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yanakka Chennai Romba Pidikkum. ஓகே thank you so much Thank you. நன்றி Yeah, I did. Yes. அப்படியா Apdiya. ஒன் சைடா Sad, but one side. why you didn't tell that boy Chumma scared. scared Receive back, no. ஓஹோ Yeah, that's- ஒருவேளை அந்த பையன் இல்ல நோ சொல்லிட்டானா ஃபீல் பேடா இருக்கறதால இது பண்ணிட்டீங்க how many years back School time. ஸ்கூல் பரவாயில்லம்மா பொண்ணுங்களுக்கு நிறைய தைரியம் சரி School time in 10th. ஸ்கூல் டைம் 11th. 10th ஓகே நீங்க பாஸ் ஆயிருப்பீங்களே Hey, yes, of course. ஓகே சும்மா கேக்குறேன் ஓகே சரி அடுத்த வாரம் உங்களோட தமிழ் டெபியூட் வேற இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க நடிக்கக்கூடிய இந்த படத்தோடைய டீசரையும் நம்ம இன்னைக்கு வந்து போட்டோம் எப்படி தமிழ் சினிமா ஓட வெல்கம் எப்படி இருக்கு ஹவ் யூ ஃபீலிங் தட் லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much and I would like to give my love back again through my films. Thank you. ஓகே இங்க இத யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வெறு வயித்துல வந்து உட்காந்துருக்கானுங்க அபவுட் அவர் தமிழ்நாடு பாய்ஸ் நீங்க தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கணும் because they take me as their own and I really love the kind of warmth and love they're giving me. They take me in a very possessive way. So thank you so much for the love and your all love is your towards me. Sure. Thank you. ஓகே இங்கேயும் நிறைய இதே முரளிகள் இருக்காங்க ஓகேவா இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் சாங் ஒரு 2 லைன் ஆமா
Okay, I know one Tamil song. Ah. I'll sing. ரெடி Sundari Kanna. பயமுறுத்தாதீங்கப்பா ரெடி 1 2 3 4 சுந்தரி கண்ணாளோடு சேரு சொல்லடி என்னாளல்ல செய்து என்னையே தந்தை உனக்காக ஆஹா. ஜன்மமே கொண்டை அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்க நான் தூங்க மாட்டேன் சேர்ந்து நம் ஜீவனே சுந்தரி கண்ணாளோடு செய்து. Thank you so much. You guys are so sweet. பாட்டு நல்லா இருந்துச்சு காப்பிரைட் மட்டும் அடிக்காம இருந்திருக்குப்பா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ so மச் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் வந்து பார்த்தனா Thank you. I would also like to say one more thing. Thank you so much, Akash, our director and the producer of our film, for giving me this opportunity. This is my first Tamil film that I shot for, and I'm very, very excited for the film to come out and you all to give us the love. Thank you so much. I couldn't see from there. I have not shot yet, but I'm very, very excited. This is my first time acting. Thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. The teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. ஓகே ஸோ இப்போ in your Instagram comments lot of people told you know why Yeah. you are not acting why Yeah. because of that you came for acting or you like acting No, I've done a little bit here and there, but no films. So No films. I enjoy it. okay Yeah. But also it's the comments. okay what about your director Akash I've yet to work with him, but from what I'm seeing, I mean, he's incredible, and I think it'll be good. It's a very special role, and I can't say much about it, but it'll be good. Yeah. okay so this Idayam Murali the one side you know that why that Idayam Murali name has come no that person will he will never tell his love out one side like that way you also you have experienced it no yes yes many one side okay Okay, I'll sing a song that I've done a cover of. ஆமா It's an older song and it's a classic. But St. Joseph, will you sing with me? சுவாசப்படும் உண்டாரா தானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன்னினவா நாளேனா. Wow, you sound amazing. that boy no madam that கோடு போட்ட சட்டை fully watching you only okay what about Idayam Murali One-sided love. yeah What about means? what about the feel The teaser or one-sided love in general? the movie I think it looks great. I think it has a lot of things happening, and there's a lot of comedy also. So I'm excited to see how it unfolds. I'm only nervous because I've sung in Tamil so much, but now I have to speak also in Tamil. So I need everybody's help and everybody's blessings for that. தொடர்ந்து நடிங்க தொடர்ந்து பாடுங்க எங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. Thank you. Thank you. So, மீண்டும் ஜோதிகா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் தேங்க்யூ Thank you so much, guys. Thank you.
செம்ம எனர்ஜியா இருக்கு. உள்ள வரும்போது வந்து அந்த எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. எப்படி எங்க வச்சிருக்கீங்க அந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. செம்ம எனர்ஜியா இருக்கீங்க. ஒரு பதட்டமா இருக்குல்ல? அப்படியே ஏறு தலையில அப்படி குடுக்குறீங்க ஆடு. ஆகுதா? சரி, சொல்லுங்க. இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? த ஒன் சைட். படத்தை பத்தி கேட்குறீங்க? படத்தை பத்தியும் கேட்கிறேன், அந்த கேரக்டர் பத்தியும் கேட்கிறேன். ஒன் சைடு வந்து அது அது எல்லாருக்குமே வந்துட்டு போற சைடு. அது ஒன் சைடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது முதல்ல ஒன் சைடா இருக்கும், அப்புறம் டக்குன்னு சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியரா போகும், சில டைம் சக்சஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போறவங்க இருப்பாங்க. அதனால அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாம லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அது என்னன்னா பல சைடுல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட் லவ்னா வந்து பாப்பா தூரமா அந்த பொண்ணு அங்க நிக்கும், இங்க இருந்து முறைச்ச திரும்பவும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போய் எனக்கு கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி அங்க போய் நிப்பாங்க, அப்புறம் கிளாஸ் ரூம் போயிடுவாங்க. போய் சொல்றாங்க அது எல்லார்கிட்டையும் பேசலாம். லவ் பண்றவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பா எடுத்துப்பாங்களோ, தப்பா கம்மியாயிருமோ, இல்லன்ட்டாங்கன்னா இன்னொரு முடிஞ்சு போயிருமே ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவேன் என்ன இங்கதானே இருக்காங்கிற மாதிரி. அதனால சரி, ஒரு நல்ல ஃபீல் தான் அது. ஓகே, இந்த படத்துல என்ன என்ன மாதிரியான? கண்டிப்பா காமெடியான கேரக்டர் தான். ஆமா. ஆனா எப்படி நீங்க என்ன காலேஜ் பசங்களா இல்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்டா? ஆமா, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா. அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்? இல்ல இல்ல நல்லாவே சொல்லலாம். ஓகே, இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்துல கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிட்டாங்கன்னு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ எங்க இருந்தாலும் நம்ம ஜாலியாவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்ல இருக்கும். ரொம்ப எனர்ஜியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அடுத்தடுத்த சீன் சொல்லும் போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும் போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபுல் ஃப்ரீடமா இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க அது மாதிரி கொடுக்கறனாலதான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கொடுத்துருப்பாங்க, அப்படியே பேசி பேசி 3 சீனா மாத்தி கொடுத்து. சரி, ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன டயலாக்? ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு. நீங்க பண்ணுங்க அப்படியா? டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம்னு கேட்கறாங்க. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. ஓகே, இந்த படியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் பார்த்தேன் நீங்க 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க, எதுக்கு 4 வாட்டி பண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை மட்டும் போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ பிடிச்சிருக்கு, அதை சொல்லாம வந்து நானு ஐயோ அண்ணா ஐயோ ஒரு ரிமோட் உங்க அப்பாவோ அண்ணனோ அங்க நிக்கிறாங்க, அதுக்காக அந்த அண்ணா கூப்பிடுறேன். கரெக்டா? உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரினா. பெரியப்பாவா? உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரினா. என்னடா அது? ஓகே, சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டீமுக்கு எனக்கு இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளா வந்து இந்த சுச்சுவேஷன்ல அந்த ஷூட்ல சரி ஒரு பதட்டமா இருக்கும், நீங்க ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனர்ல அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீன்ல ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்கு, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமா இந்த டென்ட் கூட்டிட்டு போனாருங்க. அண்ணா அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான்.
டென்ட் மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா. இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பேஸ்ட் இருக்கேன். காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டைலாக்ஸ் சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் பிடிக்காதீங்க, அந்த ஷூட்டை கரசம்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொன்னாரு. டெய்லி வைங்க டிராபிக். சரி, ஓகே, தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. நீங்க டான்ஸ் ஆடின சாங்கையே படம் மாதிரி லூப்ல போட்டு பாப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நீங்க எல்லாம் கத்தும் போது எனக்கு லைட்டா goosebumps வருது. Thank you. சரி, நான் ஒரு டீசர்ல பார்த்தேன், நீங்க ஏதோ நிலால இருக்கிறீங்க, ராக்கெட்ல போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படி எல்லாம் வந்து ஒருத்தவங்க அது வேற எட்டி வேற பார்த்து நிக்கிறீங்க. ஆமா, ஒரு லேடி போய் மாட்டினாங்க, அது மாதிரி நீங்க போயிட்டீங்களா ராக்கெட்ல போய் மாட்டிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை அதான். சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாங்க கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. சரி, அதெல்லாம் பண்ணிருந்தீங்க, நான் அதை ஆல்ரெடி சொல்றேன். சரி, இந்த படத்துல பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? Firstly, all of you have to excuse me. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டி இருக்கு. ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். But it's okay. I wanted to be here. My character is, I think, in the மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் early 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றோம். there are sweet emotions, some bitter emotions. இதெல்லாம் go through பண்ணி சும்மா ஒரு feel good movie. So I'm sure தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாருமே you would have had a good laugh and you feel good. And I'm very happy to be a part of a project like that. And then the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஓகே. படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்ல நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டு இருக்குல்ல. அப்ப வீட்டுக்கு போன உடனே ஐயோ ஒண்ணு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்தோன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியா நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க? இப்ப தமன்லாம் வந்து பார்த்தோன்னா நானும் அவரும் வந்து இப்ப ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம், அப்படியே ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கறேன். உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க எல்லாரும் சேர்ந்து, படமுமே அப்படிதான். ஸோ நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாவே லஞ்ச் சாப்பிட்டு, ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸ் இந்த படத்துல பார்க்கலாமா? எனக்கு honestly எனக்கு தெரியல. டான்ஸ் இருந்தா இருக்கா? நல்லா தான் இருக்கும். இங்க இல்ல, படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இருந்தா நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, ஒரு ஷூட் பண்ணும்போது விரல் உடைஞ்சிருச்சு. விரல் உடைஞ்சிச்சா? ஆமா, ஜுரத்துல வர கட்டு போட்டுன்னு வர இவ்வளவு எல்லாம் டெடிகேஷன் இருக்காதம்மா. சரி சரி, ஓகே. பசங்களுக்கு எல்லாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ. மெஜாரிட்டி அதுதான் அதிகமா இருக்கு போல. ஒரு உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைட் லவ் விட ஒன் சைட் லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது.
அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சோம். இதே முரளிங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைட் லவ் ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைட் லவ்னா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்துல இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைட் லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்க டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் இந்த நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்க ஃபீலிங்ஸ் உங்க இமோஷன்ஸ் எல்லாமே டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நாள் இங்கதானே இருக்கு, எங்க போய் இங்கதான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தா பொறுமையா பார்த்து பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பேக்கரி டக்கு பண்றதுக்கு படம் தானே, பொறுமையா பண்ணுவோமே. படம் தானே பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுமா? சும்மா நொய்யின்னு. ஓகே, தட்ஸ் a blessing. அது வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர்ல அந்த டைட்டிலா வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படின்னும் போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷன்ங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரா நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் an emotion is what I believe in. ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பாரு? இங்க ரொம்ப கம்மியா பேசுறாரு, அங்கேயும் அப்படித்தானா? ஆகாஷ் இஸ் a dear friend. எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைம்ல மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகல. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனா பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அந்த விதத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்றாரு, ப்ரொடியூஸும் பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்ல இதயம் முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் எப்ப? காலேஜா, ஸ்கூல் டைமா? நீங்க இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட இதே முரளி ஃபீல். அது இல்ல காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் பண்ணது. தினம் ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great இயர். அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க உங்க ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்க ஃப்ரெண்டா இருக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வா மாறலாம், இல்ல லவ்வாவும் டபுள் சைட் லவ்வாவும் மாறலாம், இல்ல மேரேஜாவும் முடிக்கலாம். ஸோ what I'm trying to say is this is the best time of your life. விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. and I wish you guys a very very happy Valentine's Day. I love you all. Thank you. முக்கியமா இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோஜ் சார் வந்துட்டு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். அண்ட் இங்க எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டா இருந்தவர். ஓகே, அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர்.
பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. யூ guys are warm and you guys are amazing. Thank you. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றேன். அண்ட் முக்கியமா நமக்குள்ள இருக்கிற இதே மூவி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்றேன் இந்த படத்தை. So all the best, thank you and lots of love from your fans. And மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். So மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஆதரவாளர்களுக்கு. And திருப்ப அந்த டீசரை பார்க்க போறோம், பார்க்கலாம்.